தம்பி கிட்ட பேசுங்க. இத பார்த்தா பழங்காலத்து இது மாதிரி இருக்கு. ஆனா சூப்பரா இருக்கு, பேலஸ் மாதிரி இருக்கு. நான் இந்த பக்கம் தான் போறேன் வரேன், இது எல்லாம் ஏறக்குறைய ஒரு 6 மாசமா அதை ஃபாலோ பண்றேன். இது என்ன பண்றாங்க ஏது பண்றாங்கன்னு எனக்கு ஒண்ணும் புரியல. நீங்க எந்த ஊர் ஆள் இல்லையா, உங்களுக்கு தெரிஞ்சதை கொஞ்சம் சொல்லுங்க. நான் என் ஊர்ல இருக்கிறவங்களுக்கு இதை பத்தி நான் விளக்கமா சொல்லிடுறேன். நீங்க சொன்னீங்கன்னா அதை வாங்கி நான் அவங்கள்ட்ட சொல்றேன். சரியா? இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னாக்கா தாம்பரத்துல இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் கிட்ட அகரம் தென் செட்டிநாடு பேலஸ்ன்னு சொல்லுவாங்க. இது வந்து பழைய காலத்து வீடுகள்லாம் வந்து இப்போ வந்து நிறைய வீடுகள் வந்து இந்த மாதிரி இருக்காது. இப்ப அதை ஞாபகமா வச்சுதான் இந்த வீடெல்லாம் வந்து ஃபுல்லா செட் பண்ணிருக்காங்க. ஃபுல்லா சீமை ஓடு தான் போட்டிருக்கோம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் செகண்ட் ஃப்ளோர் மட்டும் இது பண்ணிருக்கோம். இது பாத்தீங்கன்னாக்கா ஃபுல்லா சீமை ஓடு தான். இது வந்து நிறைய சீரியல் ஷார்ட் மூவி படங்கள் எல்லாமே எடுக்கிறாங்க. பாத்தீங்கன்னாக்கா இந்த கிரவுண்ட் பாருங்க, நல்ல சூப்பரா இருக்கு, இடங்கள்லாம் இருக்கு. உள்ள வந்து ஷூட்டிங் ஸ்பாட் மாதிரி தான் தெரிஞ்சது. ஆமா, இருந்தாலும் எனக்கு ரொம்ப நாளா டவுட், தெரிஞ்சுக்கணும் பார்த்தா யாரும் எனக்கு உங்களை மாதிரி ஒரு ஆள் கிடைக்கல. நாங்களே வந்து பாத்தீங்கன்னாக்கா இன்னைக்கு விஜய் டிவில ஒளிபரப்புற சிந்து பைரவி சீரியல்ல தான் ஆக்ட் பண்றதுக்காக இன்னைக்கு வந்திருக்கிறோம். சரி. ஆமா, இது ஷூட்டிங் வந்து பாத்தீங்கன்னாக்கா உள்ள நடந்துகிட்டு இருக்கு இப்போ. அதனால உள்ள வந்து நம்ம போக முடியாது. நான் உள்ள வந்து பாக்கணும்னு பாக்குறேன், அவர் வாட்ச்மேன் வந்து விட மாட்டாரு. இப்போ நீங்க ஏதாவது கொஞ்சம் எனக்காக ஹெல்ப் பண்ணி கொஞ்சம் காட்ட முடியுமா? இங்க வாங்க, இந்த பாப்போம் அதை. சரி வாங்க பாக்கலாம். இப்போ வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டோட உள்ள வந்திருக்கிறோம். உள்ள வந்து ஷூட் நடந்துட்டு இருக்குது அந்த பக்கத்துல. இந்த பாருங்க, எல்லாமே இந்த பழைய வீடுகள் மாதிரியே இருக்கும். நல்லா அலங்காரம் பண்ணி நல்ல மிகவும் பிரம்மாண்டமா கட்டியிருக்கிறாங்க இந்த இடத்த. இது வந்து இப்போ வந்து ஒரு வருஷமா தான் வந்து நல்ல வேலையெல்லாம் முடிச்சு வாடகை கொடுத்துருக்குறாங்க. அதே மாதிரி இங்க பாருங்க, உள்ள வந்து நிறைய தூண்கள் வச்சு இந்த பழைய காலத்து வீடுகள்லாம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு அந்த மாதிரி மிக அழகா இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டை அமைச்சிருக்கிறாங்க. எல்லாமே அதிநுட்ப நவீன முறைப்படி இந்த வீட்டை வந்து கட்டி இது பண்ணிருக்கிறாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டு. நம்ம இந்த சைட்ல வேணா போய் பார்ப்போம். ஓகேவா? பாருங்க, அதிநுட்ப வேலையோட இந்த வீடெல்லாம் வந்து சூப்பரா கட்டியிருக்காங்க பாருங்க. பாக்குறதுக்கு வந்து அந்த காலத்து பில்டிங் மாதிரி நல்லா அழகா இருக்கு, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? இந்த பாருங்க, இந்த பக்கம் வாங்க. இந்த பாருங்க, சூப்பரா இருக்கு. பாத்தீங்களா? நல்ல டிசைன்லாம் நல்லா பண்ணி அழகா பண்ணிருக்காங்க பாருங்க. டிசைன்லாம் பண்ணி இந்த பாருங்க, இந்த பாருங்க. ஆமா, நல்ல ஒரு இதுவா, ஆனா நிறைய செலவு தான். ஆமா, ஃபுல்லா இயற்கையா வந்து இப்ப இதுல வந்து நான் இப்ப வந்து ஷூட்டிங் தான் வந்திருக்கேன். சிந்து பைரவி சீரியல்ல போலீஸ் கேட்டா போட வந்திருக்கேன். ஆனா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னாக்கா நான் காலைல இருந்து ஷூட் நடிச்சுட்டு தான் இருக்கும். நிறைய ப்ரொடியூசருங்க டைரக்டர்லாம் வந்து நிறைய லொகேஷன் வந்து பாத்துட்டு போறாங்க. ஏன்னா ஆமா, இது வந்து ஒரு வருஷம் தான் ஆகுதான். இது ரெண்டாவது காத்து வசதி எல்லாமே நல்லா இருக்கு. ஓபன் நிறைய வாகனங்கள்லாம் இந்த இடத்துல வந்து நிறுத்தலாம். அதனால வந்து இது நல்ல பெரிய ஒரு இதுவாகவும் இருக்கு. டிஸ்டர்பன்ஸா இருக்காது. ஆமா, ஒதுக்கப்பட்ட இடம் மாதிரி நல்லா அழகா கட்டியிருக்காங்க. ஆமா, பாருங்க இருக்கு பாருங்கல்ல. உள்ள எல்லாம் போனா நல்லா இருக்கும். உள்ள வந்து ஷூட் நடந்துட்டு இருக்கு, அதனால பார்க்க முடியாது. இன்னொரு நாளைக்கு வரேன் நானு. சரி, நீங்க உள்ள கொஞ்சம் சுத்தி காட்டுங்க. ஓகே. அது நல்ல விளக்கம் கொடுத்தீங்க. சரி, ரொம்ப நன்றி. இதை பார்த்ததுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சுக்கணும். ஏன்னா இது மாதிரி எங்கேயுமே நம்ம பார்த்து கிடையாது. சரி, அவ்வளவு அழகா நவீனமா கட்டிருக்காங்க. ஆமா, இந்த எனக்கு இது ரொம்ப பிடிச்சது இந்த பிளேஸ் வந்து. எனக்கு இதனுடைய விளக்கம் தெரியாது. ஆனா இங்க வரும்போது தெரிஞ்சுன்னு போனாதான் நமக்கு யாராவது லொகேஷன் கேட்டா கூட இந்த இடத்துல இந்த மாதிரி இருக்கு, நீங்க அங்க கூட ஷூட் பண்ணலாம் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சவங்க நான் சொல்லுவேன். சரி, மக்களுக்கும் இந்த பில்டிங்கை பார்க்கும்போது எங்க ஏதோ உதவுவாங்க. ஆனால் ஒரு நாள் இட்டாந்து கூட காமிப்பேன். சுற்றுலா மாதிரி வந்து கூட அழகா பார்த்துட்டு இடத்த பத்தி கேட்டாரு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொன்னேன். ஆமா, அதே மாதிரி இந்த வீடியோ வந்து நான் என்னோட யூடியூப் சேனல்ல போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் எனக்கு சந்தோஷம். அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் பண்ணுங்க. ரொம்ப நன்றி தம்பி. சரி, உங்க விளக்கத்துக்கு. சரி, ஓகே.